பிள்ளைகளுக்காக கர்த்தரை நீங்கள் துதிக்கணும். என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தினந்தோறும் நீங்கள் துதிக்கணும். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். 127 சங்கீதம் 4 பாருங்கள், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது தேவன் கொடுக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. 128 சங்கீதம் 3-4 பாருங்கள். அடுத்த சங்கீதத்தில், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பார்த்தீங்களா? பிள்ளைகளை குறித்து அழகான வாக்குத்தத்தம், ஒலிவ மர கன்றுகளைப் போல செழித்திருப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. அப்படின்னா பிள்ளைகளை குறித்து தேவன் அருமையான வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். சிலர் முறுமுறுப்பு, என்னடா இந்த பிள்ளைங்க, ஏன் இந்த பிள்ளை பிறந்தது? சிலர் பிள்ளைகளை முறுமுறுக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அது பாவம். தேவன் கொடுத்த குழந்தைகள். சிலருக்கு ஒரே வருஷத்தில் குழந்தை, சிலருக்கு 2வது வருஷம் 3வது வருஷம். உங்களுக்கு அப்படி இல்லாது தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆபிரகாம் பாருங்கள், 25 வருஷம் கர்த்தர் வாக்கு கொடுத்த 25 வருஷம் காத்திருந்தார் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அந்நாள் கணவர், நல்ல கணவர், சொத்து எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு கூட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஜெபம் பண்ணி குழந்தை ஆண்டோட தந்து பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்திருந்தால், அது 1 2 5 10 எத்தனை குழந்தைனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு துதிக்கணும். அது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது. சிலருக்கு நான் ஆண் குழந்தை எதிர்பார்த்தேன், பெண் குழந்தை பிறந்துட்டு. பெண் குழந்தைன்னா என்ன? அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே. தேவன் தப்பு பண்ணுவாரா? நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். சில சமயம் நாம் ஆசைப்படுறதை கர்த்தர் தரமாட்டார், அவருடைய சித்தமானதை நமக்கு தருவார். அதனால் அதை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிக்கணும். அது எந்த பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம், கர்த்தரை அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த குழந்தை குறித்து வருத்தம், இது என்ன பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டேன்னு வருத்தம். சில சமயத்தில் எதிர்பார்ப்பும்படி நடக்கலைன்னு வருத்தம் இருக்கும். இப்படியே உள்ளத்தில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. சிலருக்கு அந்த பிள்ளையை பார்த்தாலே சில ஆண்கள் கணவன்மார் கசப்பு. பையன் எதிர்பார்த்து இது பொண்ணு பிறந்துட்டேன்னு அந்த பிள்ளையை குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு தள்ளி போன்னு சொல்கிற சில தகப்பன்மாரை பார்த்துருக்கிறேன். பாவம் செய்கிறீங்க. அது தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு ஆசீர்வாதம். ஏதாவது ஒரு குழந்தை கிடைக்கட்டும்னு எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க தெரியுமா? 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்கின்ற உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு கேளுங்க. எனக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்லுவாங்களா? ஏதாவது ஒரு குழந்தை தரட்டுமே ஆண்டவர். அப்படி எத்தனை ஆயிரங்கள் இருக்காங்க தெரியுமா? எங்கே கூட்டத்துக்கு போனாலும் எனக்கு குழந்தை கொடுக்கணும், ஆசீர்வதிங்க அப்படி ஜெபிக்க வர்றவங்க ஏராளம். அப்படின்னா தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை தந்திருக்கிறார்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிளஸ்ஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக தினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இந்த குழந்தை உமக்கு ஏற்றபடி வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ஞானம் கொடுங்க. தினமும் ஜெபிக்கணும். நீங்கள் பெற்றோர் தினமும் உடைய பிள்ளைகளுக்காக துதித்து, நீங்கள் கொடுத்த குழந்தைய நாங்கள் உமக்கு பிரியமானபடி வளர்க்க ஞானம் கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். முதலாவது, பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிங்க. 2வது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். தினமும் பிள்ளைகளுக்காக துதிக்கணும், தினமும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். என்ன, இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு இருக்கிற வீடு, காரு, பங்களா, தொழில், பிஸ்னஸ், வேலை எல்லாவற்றையும் விட தேவன் கொடுத்த ஒரு மேலான ஆசீர்வாதம் சந்ததியின் ஆசீர்வாதம் உடைய குழந்தைகள். அதனால் அவங்களுக்காக தவறாமல் நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜெபிக்கணும். 1 குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தைனால ஒவ்வொரு குழந்தை பேரை சொல்லி, இந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த மகனுக்காய் மகளுக்காய் ஸ்தோத்திரம், நான் இந்த குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன். பெற்றோர் தினந்தோறும் உடைய குழந்தைக்காய் ஜெபிக்கணும். இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கலைன்னா, இன்றைக்கி நிறைய பெற்றோர் எப்போ ஜெபிக்கிறான்னு தெரியுமா? குழந்தை வளர்ந்து ஆளாகும்போது ஜெபமே பண்ணுறது கிடையாது நிறைய பெற்றோர். அது வாலிபன் ஆகி துன்மார்க்கமாக அலையும். பார்த்தீங்களா? அம்மா திட்டுவான், அப்பா திட்டுவான்,
குடிக்க பழகிடுவான், ஃப்ரெண்ட்ஸோட கெட்ட நண்பரோட அலைஞ்சு கீழ்ப்படிய மாட்டான். அப்போ வந்து அழுவாங்க, ஐயா என் பையனுக்கு ஜெபிங்க ஐயா, என் மகளுக்கு ஜெபிங்க ஐயா, இப்படிலாம் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் முதல்ல ஜெபிச்சிங்களா? பிறந்ததுலேருந்து ஒழுங்காக ஜெபிச்சுக்கிட்டே வந்திருந்தா அந்த பிள்ளை தவறி போக ஆண்டவர் விட்டிருக்க மாட்டாரே. உங்கள் ஜெப குறைவுனால பிள்ளை வந்து தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விலகி விட்டது. உங்கள் ஜெபந்தான் உங்கள் குழந்தைக்கு பாதுகாப்பு. அது மாதிரி என்ன, அது படிக்கிற சூழ்நிலையில் எல்லா விதமான சோதனை பிள்ளைக்கு இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போனால் சோதனை, காலேஜுக்கு போனால் சோதனை, வேலைக்கு போனால் சோதனை, தவறான நண்பர்கள், யாரையும் நம்ப முடியல, செல்ஃபோனுக்கு வாங்கி கொடுத்து செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் விலைக்கு உங்களுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட உங்கள் ஜெபந்தான் அரணாய் நிற்கணும். நீங்கள் எந்த அளவு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவு அந்த குழந்தை மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். பிள்ளைகள் வழி விலகி போகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஜெபத்தை அதிகப்படுத்தணும். அப்போ இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஞானம் அவசியம் இல்லை? ஒரு வேலை செய்கிறதுக்கு ஞானம் வேணும், பிஸ்னஸ் பண்ண ஞானம் வேணும், எந்த காரியத்துக்குமே ஞானம் அவசியம். ஜெபிக்கிறோம்ல, அப்போ குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது, இன்னொரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்கு ரொம்ப ஞானம் வேண்டும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிளை திருப்புங்களேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுங்க, 321 பக்கம் பழைய ஏற்பாட்டில். அங்கே மனோவா என்கிற ஒரு மனிதன், அவனுடைய மனைவி, 2 பேரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட குழந்தைக்காக ஜெபித்திருக்க வேண்டும். தேவன் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையை குறித்து ஒரு தூதனை வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தூதன் வந்து அவனுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. வேலை செய்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் வந்து ஒரு குமாரனை நீ பெறுவே, அவனை எப்படிலாம் நீ வளர்க்கணும்னு சொல்லிட்டு தேவதூதன் போயிட்டான். புருஷன் வந்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படி ஒரு மனிதர் வந்தார், அவர் பார்த்த தேவதூதன் மாதிரி இருக்குது, உனக்கு ஒரு குழந்தை தரப்படும், அந்த குழந்தை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னோன்னு, ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி மனவா உடனே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்கள் 8வது வசனம் பாருங்களேன். நியாயாதிபதிகள் 13. ரொம்ப அழகான ஜெபம், பேரண்ட்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜெபம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். இன்னும் குழந்தை ஒன்று இப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு செய்தி, பிறக்க போகிற குழந்தைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, அது எனக்கு சொல்லும். நீங்கள் முதல்ல அப்படி ஜெபிங்க. குழந்தையே இப்போ பிறக்கல, ஆண்டவரே குழந்தை தருவீங்க, அந்த குழந்தைக்காக நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும்னு பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களை நம்பி கர்த்தர் குழந்தையை தருவார். பாருங்கள், அவங்க அப்படி ஜெபிக்கிறாங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது வசனம் பாருங்கள். இப்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த தேவதூதனை திரும்ப அனுப்புகிறார். அப்போ அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அதாவது அந்த குழந்தை எங்களுக்கு கிடைக்கும் போது, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அருமையான ஒரு ஜெபம், பேரண்ட்ஸ் ஜெபம். நீங்கள் உங்களுக்கு கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போதே நீங்கள் ஜெபிக்கணும். குழந்தை தருவன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போதே ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற அந்த குழந்தைய நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், இது ரொம்ப முக்கியமான ஜெபம். அப்போது வளர்க்கிறது வேற, நடத்துறது வேற. நிறைய பேருக்கு வளர்க்க தெரியும், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, கேட்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்க்குறது, நல்ல சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸு கொடுத்து வளர்க்குறாரு. நடத்துவது அதான் நம்ம எங்கே தான் பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுகிறோம். பிள்ளைகளை எப்படி நடத்தணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த பிள்ளையை, பெண் பிள்ளையை நடத்துகிற வித்தியாசம், ஆண் பிள்ளைகளை நடத்துகிற வித்தியாசம். அது கூட நிறைய பெற்றோருக்கு தெரிவதில்லை. இல்லை, என் பொண்ணை நான் பையன் மாதிரி வளர்க்குறேன். யார் சொன்னார் உங்களுக்கு இந்த மாதிரி குறுக்கு புத்திலாம் ஏன் வருது? பொம்பளை பிள்ளையாக தான் வளர்க்கணும். அப்படி தானே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பையனாக வளர்க்கணும். அப்படி தானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சும்மா எவனை வசனம் பேசுகிறான்னு நீங்களும் வசனெல்லாம் பேசி கெடுத்து கொள்ளாதங்க. ப்ராக்டிக்கல், ஆண்டவர் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்லி கொடுக்குறவர். அதனால் இந்த வசனத்தை பாருங்கள், பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்,
கேட்குறாங்க. ஆண்டவர்கிட்ட கேளு, அவர் தானே கொடுத்தாரு. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த குழந்தை, இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், நீங்கள் கேளுங்களேன், அழகாண்டு சொல்லி தருவார். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், எல்லாமே ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். முதல்ல ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்தில். அழகான ஒரு ஜெபம் செய்கிறாங்க. நான் மலேசியாவுக்கு ஒரு சமயம் ஊழிட்டு போயிருந்தேன். சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அங்கே பூரண சுவிசேஷ சபை, அது சைனீஸ் சபை, சைனீஸ் நடத்துகிறாங்க. பெரிய சர்ச், அது தேட்டரே எடுத்து சபை நடத்துகிறாங்க. சினிமா தேட்டர் வாங்கி சபை நடக்குது. அங்கே ஆராதனைக்கு நான் போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, உங்களவங்க இங்கே ஒரு சண்டே கிளாஸ் நடக்குது, 6 மாத குழந்தைக்கு சண்டே ஸ்கூல் நடக்குதுன்னாங்க. 6 மாத குழந்தைக்கு சண்டே ஸ்கூலா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது? சண்டே கிளாஸ் என்ன, 3ஆவது படிக்கிற பிள்ளையிலேருந்து அனுப்புங்க, ரொம்ப குட்டி பிள்ளைகளை அனுப்பாருங்க, அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுறோம். 6 மாத குழந்தைக்கு சண்டே ஸ்கூலா? 3 மாத குழந்தைக்கு சண்டே ஸ்கூலா? இங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையில் நான் போய் பார்த்தேன். அந்த சர்ச்சில் அது பெரிய கிளாஸ் ரூம். அது பேரண்ட்ஸ் கணவன் மனை, தாய் தகப்பன் 2 பேரும் அந்த குழந்தையோடு உட்காந்துருக்குறாங்க. 3 மாத குழந்தை, 4 மாதம், 6 மாதம், 1 வயசு குழந்தையெல்லாம் மடியில் வச்சுட்டு இந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் உத்தரவாதம் பண்ணுறாங்க. அதை நடத்துகிறவங்க பாருங்கள், அழகாக செய்கெல்லாம் பாட்டு பாடினா கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் அப்படியே கவனிக்குது. 1 வயசெல்லாம் பிள்ளைகள், 6 மாத குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அது இவங்க அந்த கையை பிடிச்சி கை தட்டி பாட வைக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து பார்த்து ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அப்படியே அந்த பெற்றோர் அந்த குழந்தை செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. குழந்தையை பார்த்து ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. வசனம் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இவங்க அந்த பெற்றோர் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்து சொல்கிறாங்க. இந்த பிள்ளைகள் அப்படியே சிரிக்குது, விளையாடுது, அந்த பிள்ளை மேலே கை வைத்து ஜெபிக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வசனத்தை சொல்லி ஆண்டவருக்கு பாட்டை அந்த பிள்ளைகளை கேட்க வச்சு, அது சின்ன சின்ன டேம்ரெல்லாம் வச்சு பேரண்ட்ஸை கைத்தட்டி பாடுறாங்க. நான் பார்த்தேன். நான் இதில் என்ன பிரயோஜனம்? அவங்க சொன்னாங்க, குழந்தை கர்ப்பத்தில் உருவாகி ஒரு குறிப்பிட்ட மாதம், அது 4 மாதமோ 5 மாதமோ எனக்கு தெரியல, அந்த மாதம் வந்த உடனேயே கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கேட்கக்கூடிய திறனை பெறுகிறது. அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெப சத்தம் குழந்தையினுடைய காதில் கேட்கும். கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைக்காக நம்ம பாட்டு பாடும்போது அந்த பாடல் சத்தம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கேட்கும். சிலர் சொல்லுவாங்க, என் குழந்தை பாட்டுன்னா ரொம்ப பிரியம், பாட்டுனால கை தட்டி அப்படியே டிவிக்கு முன்னால் உட்காந்து என்னது, சும்மா 6 மாத குழந்தை கூட அந்த பாட்டை ரசிக்குதுன்னா எதனால்? அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த தாய் பாட்டு பாடி 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 துதித்து ஜெபிக்கும்போது அந்த குழந்தைக்குள்ள அந்த பாடல் உணர்வு வந்து விடுகிறது. அதனால்தான் நீங்கள் கோபப்பட்டு சண்டை போட்டிங்கன்னு வைங்களேன், பிள்ளையை பாதிக்கும். அதே கோபத்தினுடைய பாதிப்பு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்குள்ளே வரும். நீங்கள் சண்டை போடுறது, திட்டுறது, எரிச்சல் படுறது, உங்களுடைய தாயினுடைய ரியாக்ஷன்ஸ் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அதே விதமான சுபாவத்தை, பாதிப்பை கொண்டு வரும். அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, கர்ப்பஸ்திரிகளை சந்தோஷமாக வச்சுக்கிடுங்க, மகிழ்ச்சியாக வச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அதனால் நீங்கள் சின்ன குழந்தைகள் மேலே அவ்வளவு அக்கறை செலுத்துகிறாங்க. கர்த்தர் கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம். அந்த குழந்தைகள் மேலே கவனம் செலுத்தி நாம் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போது உங்களுடைய குழந்தைக்காக தினம் ஜெபிக்கிறீங்களா? இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. குழந்தை பேர் தெரியுமா? அம்மாவுக்கு தெரியும். சில அப்பா யோசிப்பாங்க, பிள்ளை பேர் என்னன்னு அப்படியே யோசிப்பார். சிலர், எல்லாரும் இல்லை, பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு குழந்தையோட அட்டாச்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதை பற்றி இது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதன்ற உணர்வே இல்லாமல் சிலர் நினைக்கிறாங்க. அப்படி தயவுசெய்து அது முக்கியத்துவத்தை உணர்ற. அப்போ குழந்தைய நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். 2வது குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் பேசியிருந்தால் நீங்கள் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு நல்ல ஒரு பேரண்ட்டாக நாங்கள் இருக்கணும், நல்ல தகப்பனாக தாயாக இருக்கணும், நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுடைய குழந்தைகள். அப்படியே சொல்லுங்கள் பாப்பா, வலதுகரம் உயர்த்துங்க, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், மகனுக்காய் ஸ்தோத்திரம், மகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்த நல்ல பொக்கிஷங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நீங்கள் சொல்லுகிற மாதிரி நடத்தணும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை வளர்க்கணும். கிருபை தாங்க, பலன் தாங்க, ஞானம் தாங்க, காரியத்தை சரிப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய குழந்தைகளோடு உட்கார்ந்து பேச எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. தகப்பனே, எந்தெந்த பெற்றோர் அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ, எந்தெந்த வீடுகளுக்குள்ளே பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் சரிப்படுத்துங்கப்பா, சரிப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு அன்பு உண்டாகட்டும், ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே நல்ல உறவுகள் உண்டாகட்டும், மனக்கசப்புகள் மாறட்டும். எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒரு அன்பினால் இணைத்து குடும்பங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.